அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்துதரான புனித பவுலின் மனமாற்ற பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறது. நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். நேர்மையான அந்த நடுவர் என்னிடம் ஒப்படைத்ததை அந்நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போ
மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாக திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 3 முதல் 16 முடிய. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுள்ளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்துதரான புனித பவுலடியாரின் மனமாற்ற விழாவினை சிறப்பிக்கும் இந்த நன்னாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, புனித பவுலடியாருடைய வாழ்விலிருந்து 3 உள்ளார்ந்த சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே இன்றைய நாளில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். முதல் செய்தி, புனித பவுலடியாரின் இறை அனுபவம். இரண்டாவது செய்தி, புனித பவுலடியாரின் மனமாற்ற வாழ்வு. மூன்றாவது செய்தி, புனித பவுலடியாருடைய சாட்சிய வாழ்வு. இவற்றை பற்றி தான் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திடீரென்று ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து கொண்டது. நான் தரையில் விழுந்தேன். ஒரு குரல் ஒலி கேட்டது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? உடனடியாக சவுல், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டபோது, நீர் துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே. ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் பவுலடியாருடைய இறை அனுபவம். அவருடைய வாழ்வு சற்று வித்தியாசமான வாழ்வாக இருந்தது. எப்படிப்பட்ட வாழ்வென்றால், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய வாழ்வாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகுந்த பக்தி உடையவராக இருந்தாலும் கூட, சட்டதிட்டங்களை சரியாக கடைபிடிக்கிறவராக இருந்தாலும் கூட, அவரால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை அவர் சும்மா விட்டு விடவில்லை. அவர்களை துன்புறுத்தினார், கொடுமைப்படுத்தினார், கொலையும் செய்தார். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே மிகுந்த வெறி கொண்டு தீவிரமாய் போய்க் கொண்டிருக்கிறார். ஒரு வீரன் அவ்வாறு தன்னுடைய உள்ளத்திலே அதிகமான கோபத்தை வைத்துக் கொண்டு வேகமாக புறப்பட்டு செல்லுகிற வழியில் திடீரென்று இந்த அற்புத காட்சி அவருக்கு அருளப்படுகிறது. அதுதான் மிக உன்னதமான இறை அனுபவமாய் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு பேரொளி அவரை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த பேரொளியிலிருந்து அன்பிற்குரியவர்களே அழகான ஒரு குரல் சவுலை அழைக்கின்ற அந்த அழைப்பை அது அழகாகவே உணர்த்துகிறது. சவுலே, சவுலே,
விவிலியத்தில் பல இடங்களில் இப்பேற்பட்ட இறை அனுபவ நிகழ்வுகள் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆபிரகாம், சாமுவேல் சாமுவேல், சவுலே சவுலே, இப்படியெல்லாம் இறைவனுடைய அழைப்பு அழகாகவே கொடுக்கப்படுகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ளும் போது இறைவன் என்னையும் பெயரிட்டு அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். நாம் தவறான வழியில் செல்லும் போது, தீய பாதையில் வழி நடக்கும் போது இறைவன் என்னை பெயரிட்டு அழைக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும். அதுதான் இறை அனுபவம். அன்பிற்குரியவர்களே, சவுல் அந்த இறை வார்த்தையை தன் உள்ளத்திலே பதித்துக் கொண்டு, ஆண்டவரே நீர் யார் என கேள்வியை எழுப்புகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஆண்டவருடைய அனுபவம் அவருடைய உள்ளத்திலே எவ்வாறு எழுகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நான். அன்பிற்குரியவர்களே, அவருடைய வாழ்வு முற்றிலுமாக மாறுகிறது. இந்த இறை அனுபவம் எவ்வாறு அவருடைய மனமாற்ற வாழ்விற்கு அழைத்துச் செல்கிறது என்றால், அவருடைய வாழ்வு மாறுகிறது முற்றிலுமாக. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவருடைய வாழ்வு வித்தியாசமான வாழ்வாக அமைந்திருந்தது. அவர் ஒரு யூதன், திருச்சட்டங்களை நுட்பமாக பயிற்சி பெற்றவர், கற்றறிந்தவர், கடவுள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஆனாலும் கூட கடவுள் மீது ஆர்வமும் திருச்சட்டங்களை கடைபிடித்தாலும், ஒரு யூதனாக வாழ்ந்தாலும் கூட அன்பிற்குரியவர்களை, கிறிஸ்தவர்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது போன்ற நிகழ்வுகள் பல பல நம்முடைய சமுதாயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அந்த மத வெறியர்களாக மாறிவிடுவதை இதோ இவருடைய வாழ்வு நமக்கு இன்றைக்கு சான்று பகர்கிறது. அன்பிற்குரியவர்கள், நாம் ஒருபோதும் மத வெறியர்களாக மாறிவிடக் கூடாது. மதத்தை கடைபிடிக்கிறவர்கள் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். இறை அருளையும் ஆசிரையும் பெற்று வாழ்கிறவர்களாக நடந்து கொள்ள வேண்டுமே ஒழிய மத வெறியர்களாக நாம் மாறி பிறரை துன்புறுத்துவது, பிறரை அசிங்கப்படுத்துவது, பிறரை கலங்கப்படுத்துவது, பிறரை காயப்படுத்தி கொல்லுவது, துன்புறுத்துவது என்கிற செயல்பாடுகளில் ஒருபோதும் நாம் ஈடுபடக்கூடாது என்பது புனித பவுலடியாருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி நான் சிறையில் அடைத்திருக்கிறேன், சாகும் வரை அவர்களை நான் துன்புறுத்தினேன் என்று அவரே தன்னுடைய வாயினால் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மதவெறிக்கான அடையாளமாய் அமைந்திருக்கிறது, மதவெறிக்கான அடையாளமாய் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்ட போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இத்தகைய மாற்றம் வர வேண்டும் என்றால் நாமும் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் நம்முடைய செவிகளிலே அவருடைய வார்த்தையை ஓதுவார். அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம், நம்முடைய வாழ்வின் பாதையை மாற்றிக் கொள்ளலாம். நம் வாழ்விற்கான ஒளி நமக்கு தெரியும், நம் வாழ்விற்கான பாதை நமக்கு சரியாக விளங்கும். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது பாருங்க, அவருடைய வாழ்வு முற்றிலுமாக மாறி அந்த கோபம், அந்த வெறி, இவை அனைத்தும் மறைந்து போய் ஆண்டவருடைய வார்த்தையை தன் கையிலே தாங்கிக் கொண்டு புறப்பட்டு எல்லா மக்களுக்கும் சென்று உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மிகச்சிறந்த திருத்தூதர்வராக அவர் செயலாற்றியதை அவருடைய வாழ்க்கை நமக்கு பதிவு செய்கிறது. ஆம், பாருங்கள், மூன்றாவது அனுபவமாகிய சாட்சிய வாழ்வின் அனுபவம். நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அனனியா குறிப்பிடுகிற வேளையில், இனி ஏன் நான் காலம் தாழ்த்த வேண்டும்? இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்று அனனியா குறிப்பிட்ட வேளையில் தன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் மாறி ஆண்டவரிடத்தில் அவர் உண்மையாகவே சரணாகதியாகி திருமுழுக்கு பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம். கோவிலில் அவர் இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையிலேயே அவர் அமர்ந்து கொண்டிருந்தார் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. புறப்படு, தொலைவில் உள்ள பிற இனத்தவரிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்கிற குரல் ஒலி செய்தியானது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை தன் கரங்களிலும் உள்ளத்திலும் தாங்கிக் கொண்டு தான் சந்தித்த ஏராளமான மக்களிடத்திலே நற்செய்தியை பறைசாற்றிய
புறவினத்தின் அப்போஸ்தலர் என்று அறிவிக்கப்படுகிற திருத்தூதர் பவுலடிகளார் உலகெங்கும் சென்று இந்த நற்செய்தியை பறைசாற்றி அந்த நற்செய்தியின்படி வாழ்ந்த சிறந்த சாட்சியாக திகழ்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரும் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்கிற அந்த வார்த்தையை தன் உள்ளத்திலே தாங்கிக் கொண்டு இதோ தன்னுடைய வாழ்விலே ஒரு சாட்சிய வாழ்வாக வாழ்ந்தவர்தான் புனித பவுலடிகளார். இந்த நாளிலும் நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே, இறை அனுபவத்தை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள, அந்த தருணங்களை சரியாக நாம் உய்த்துணர, பிறகு நம்முடைய வாழ்வில் எந்தெந்த நிலைகளில் நாம் மாற்றம் காண வேண்டும், தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய சிறந்த சாட்சிகளாக வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். எனவே இறை அனுபவத்தை பெற்று நம் வாழ்வில் மனமாற்றம் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ இந்த நாளின் உன்னத ஆசீரை பெற்றுக் கொள்வோம். ஆமென். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன், இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தி. ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற திருத்தூதரான தூய பவுலடிகளார் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். இறைவனே
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணர செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாழ்கின்றேன். அவர் என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இந்நாளுக்குரிய சிறப்பு ஆசிரை பெற்றுக் கொள்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் திருத்தூதர் பவுல் எனும் புனித தூதர்களின் வழியாக மாற்றியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமென். திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்வில் இறை அனுபவமும் மனமாற்றமும் பெற்று ஆண்டவருக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.